ஏன்னா அப்பா வந்துடு அப்ப வாங்க. அப்ப என்ன செய்ய போறீங்க? ஏன்னம்மா சண்டை பிடிக்கிறீங்களா அப்பாவோட? வணக்கம், நான் கயந்தன். ஓகே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே நிற்கிறோம். வீட்டு பள்ளிக்கு வழியால் நிற்கிறோம். அதுவும் மேனு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதாவது அண்ணா ஒரு காணி வந்து வாங்கினது வந்து அப்போ நாங்கள் மேலோட்டமாக வந்து உங்களுக்கு முன்னமே வந்து தெரிஞ்சிருக்கோம். அதாவது நாங்கள் வந்து அந்த ஒரு போன வருஷம் வந்து அந்த காணியெல்லாம் வந்து துப்பராக்கினாங்க. அப்போ அந்த வீடியோ பார்த்தா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் அண்ணா அந்த காணி வந்து. அப்போ அந்த காணி வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து நாங்கள் ஆக்களை கொண்டு அண்ணா வந்து இந்த துப்பராக்கினவன். இப்போ துப்பராக்கிட்டு அந்த கடைசியாக வந்து நான் வீடியோ வந்து எடுக்கல, அதாவது வீடியோ வந்து முடிக்கல, நான் வீட்டில் வச்சு தான் முடிச்சினேன். மேலோட்டமாக தான் நாங்கள் காட்டினாங்கல்ல, நம்ம சும்மா நோம்பலை வந்து காட்டினாங்க. அதோட அவன் இன்றைக்கு வேலை செய்யவும் வரையே இல்லை. ஏன்னா இங்கே முக்கியமான வேலைன்னு போட்டுன்னா நாளைக்கு வருவினேன். நாளை தான் வேலை முடியுமா நினைக்கிறேன். வேலை முடியுமான்னு நாங்கள் குப்பையில எல்லாம் குமிச்சினாங்கல்லான்னு அதோட நாங்கள் நெருப்போல் வச்சு கூட்டியால் அதுக்கு வந்து அம்மா வந்து சொல்லியிருந்தேன் வந்து இப்படியே சும்மா நோம்பலை வந்து அந்த காணியில் வந்து நோம்பலாக காட்டுவோம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா காணியில் வந்து அவ்வளோ குப்பையில் வந்து மேலே வந்து குமிச்சு கிடக்கு, ரெண்டு பகுதியாக வந்து குமிச்சு கிடக்கு. நம்ம அதை வந்து நாங்கள் எல்லாம் வந்து என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா குப்பையெல்லாம் எல்லாம் கொளுத்தி அதில் ரெண்டு சும்மா நோமலாக வந்து வீடியோ வந்து காணியை வந்து காட்டப்போகிறோம். ஓகே, தொடர்ச்சியாக வந்து வீடியோ பாருங்கள். அதுக்கு முதல்ல வந்து எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாங்கினீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேலை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட பேர். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா வந்துடு அப்போ வாங்க. அப்போ என்ன செய்ய போகிறீங்க? சேர்ந்து பயணிப்போம். பத்தியெல்லாம் கொளுத்தி அண்ணாக்கு தான் சந்தோஷம் செய்து கொடுப்போம். நேற்று வந்து அப்பா எல்லாம் வேலை செஞ்சிருப்பார் பார்த்துருப்பீங்க. ஆமாம், நான் இதை விளக்கமாக கொண்டு வா, நீங்கள் ரெண்டையும் கொண்டு வா. மண்ணெண்ணெய் நெருப்பட்டி அண்ணா வந்து மாடம் வாங்கிட்டாங்களே இதிலேக்கா ஆட்டியோ மாடு அம்மா அம்மா தெரியும். அது பார்த்தீங்கன்னா நோமலாக வந்து எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேலை ஃபுல்லாக முடிஞ்சுது. பின்னது வந்து பெருசாக வந்து செய்யலை வேலை. அதாவது கிடவண்ணா ஓகே கிட்ட வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பட்டோம், அதாவது கொஞ்சம் பட்டோன்னு மட்டும் சொல்லுவோம். மற்றபடி வந்து முன்பகுதி எல்லாமே வந்து நீட்டாக வந்து வேலை செய்துட்டான். உண்மையிலேயே வந்து வேலை வந்து வேறு லெவலில் நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகி கண்டிப்பாக நாங்கள் இப்போ பிளாக் மார்க் போட்டால் தான் நீ புல்லு கொஞ்சம் வராது. ஆமாம், அதில் வந்து நாங்கள் மூட்டினா பனையெல்லாம் மெரியுமோ? சரியா, இப்போ நாங்கள் இப்போ எரிச்சு மண்ணெண்ணெய் ஊற்றி பறிப்போம். எரிச்சு விட்டு அப்படிங்க. எனக்கு வந்து இருக்கிறேன்டா விருப்பம். சரியோ, எங்களுக்கு தனி விருப்பம். அது அங்கே அதை கொளுத்துவோமா? இதை கொளுத்துங்க, இதை கொளுத்துவோம். சரியா, ஓகே. இப்போ கொஞ்சம் மேடம் ஒரு 3 மூலி அப்படிங்க. சரி அங்காள் விடு, அங்காள் மட்டும் விடு. எப்படி அவையில் அந்த குப்பையில் வந்து சூப்பராகி நம்மள நம்ம அவே குப்பை எங்கே அந்த எல்லைக்கே அவே இந்த எல்லைக்கே போட்டு புட்டு காட்டிக்கிட்டு அதுதான் இடவாசதி இல்லாத ஒன்றும் செய்யல. அதுதான் நாட்டு உடுப்பு பழைய உடுப்பாங்க இல்லை, பழைய உடுப்புடாங்க. அந்த மூலை எதுவுமே இப்போ எண்ணெயை விட்டுட்டு எண்ணெயும் என்ன நாங்கள் விளக்க இருக்கிறோம் மண்ணெண்ணெய் மஜிமிய பேங்க அடிக்கிறானு பேர். உப்பை எரிச்சிட்டு வந்து கிட்ட நிக்க கூடாது. ஏன்னா பல்பு வல்ல நம்ம இது வல்ல இருந்தா வெடிச்சுட்டு போயிடும். வேற நெருப்பட்டி குச்சிட்டு நான் குளிச்சு வைக்கலாமா? அது எங்கதானே அப்படி நீங்கள் அங்கே கொண்டு அடுத்த மாதிரி இதெல்லாம் வந்து செச்சு ஒரு உப்பை உண்மையிலேயே அந்த குப்பை எரிக்கிறேன்னா எனக்கு ஒரு தனி விருப்பம். உங்களுக்கு என்ன மாதிரி? அதான் உங்களை தான் நிற்க விட்டுக்கிறாங்க. இப்போ என்ன மேல் மாடி வீடு கட்ட போகிறோம் நம்ம என்ன உண்மையோ? எங்களை வசதிக்கிறாங்க. அந்த வேலிக்கு அந்த இதுக்கு அதுக்கு போட மாட்டேன். இதுக்கு போடு கணக்கு எல்லாரும் தானே
மண்ணெண்ணை எரிக்க விட அவன் மேலால இந்த காவலியை கொளுத்திக்கலாம் அது ஊத்துறேன் மண்ணு இல்லாம எரிக்காது தண்ணி ஊற்றி இதை மூட்டி விட இதை அவசியம் என்ன படையா முழக்கமாக போட்டாதான் புல்லு முளைக்காது அதெல்லாம் குப்பையை போட்டுட்டோம் ஐயா சரி அதில் வழியெல்லாம் கிடந்தது இது வந்து காயிட்டும் காய்ஞ்சதுதானே ஒரு ஃபுல்லாக வந்து எரிஞ்ச தூரம் கௌசல்யா கொஞ்சம் அப்பாவோட எரியுங்க போங்க எது அந்த சங்கு தான் ஐயோவா ஐயோ பனியா எரி வச்சோ ஆ வடையில் பிரச்சனை இல்லையாம்மா என்னண்டு இல்லம்மா அது காஞ்ச அங்கே குழாவி கிடாக்கு இதை கொடுத்துங்க நெருப்படி தான் நெருப்படி குச்சி முடிச்சு அத்தியாக்கிட்ட பண்ணுங்க அத்தியாக்கிட்ட முடிக்கணும் அத்தியாக்கிட்ட எரிதல் மூட்டலாம் ஏறாமண்ணா வாங்கோ ஏறாமண்ணா பல்லு கோதியா ஓ போறோங்க நெருப்பு குச்சி இல்லாம இருக்கிறீங்க வா ஏறாமண்ணா எப்படி இருக்கீங்க சுகாமே அம்மானியா பல்லு பிடுங்க இல்லையா உனக்கு வாங்க குப்பையை கொளுத்துவோம் வாங்க சும்மா நினைக்கிறீங்க அப்படியே உண்டா அப்படியே உண்டா ஓ ஓ அம்மா செய்வா ஓ அப்ப அந்த இதே கறிப்போமா பேனே இல்ல இல்ல ஏ அது கூட உயிரோட கொடுத்தோம் கூட ஆவல இதை அள்ளி போடுங்க அந்த குப்பியை நீங்க அள்ளி போங்க அதுதான் கூப்பிட்டு என்ன நீங்க அள்ளி எங்களை கேக்குறீங்க வேலையால வந்தாப்ப வேலையால வந்தாலும் வேலை கேட்டாங்க அண்ணா கண்ணோடியா சந்தோஷம் வாழட்டுமே வடிவா இது அள்ளுங்க நீங்க புறாக்கு வந்து அள்ளுங்க எப்படிங்க நம்ம அள்ளி போ நீங்க கிடக்குற எண்ணெயெல்லாம் ஊத்தி போட்டு தான் முடிவாரு இந்தக்கா வெடிக்க வந்தா வந்தா இல்ல தண்ணி ஊத்துற வேற ஊத்துறீங்க அதுக்கு எப்படி ஒளித்தினா அணியா போகுதம்மா எல்லாம் வெடிக்கவே இல்ல என்ன தெரியுது கிசி கிசான இருக்குது ஆமா அதுல பக்கத்துல கொளுத்தே இல்லை ஏனம்மா சண்டை பிடிக்கிறீங்களா அப்பாவோட மண்ணெண்ணெய் காரி சண்டை நடக்குது பாத்தீங்க மண்ணெண்ணெய் சண்டை வாங்க கொண்டாங்க அம்மு அக்கா இதே எனக்கு குப்பை வாரி குப்பை வாரி அடுத்தடுத்து விட்டா தான் போய்க்க போகுது நான் ஃபுல்லா போய்க்க போகுது எல்லாரும் விட்டா தான் நீங்க வெள்ளாடாம பாடு அது என்ன எப்படி போய்க்குது தட்டாம் ஆமா இதெல்லாம் தட்டாம் நல்லா கிளியரா அப்ப அந்த இதே கறிப்போமா பேனே இல்ல இல்ல ஏ அது கூட உயிரோட கொடுத்தோம் கூட ஆவல இதை அள்ளி போடுங்க அந்த குப்பியை நீங்க அள்ளி போங்க அதுதான் கூப்பிட்டு என்ன நீங்க அள்ளி எங்களை கேக்குறீங்க வேலையால வந்தாப்ப
வேலையில வந்தாலும் வேலை செய்யத்தாங்க. அண்ணா கண்ணோடியா சந்தோஷம் வாழட்டும் வடிவா இது அள்ளங்க நீங்க புறாக்கு வந்து அள்ளுங்க எப்படிங்கண்ணா மல்லிப்பூ நீங்க கிடக்குற எண்ணெயெல்லாம் ஊத்தி போட்டு தான் முடிவாரு இந்தக்கா வெடிக்க வந்தா வந்தா என்ன தண்ணி ஊத்துற வேலை ஊத்துறீங்க அதுக்கு எப்படி ஒழுத்தினா அணியா போகுதம்மா. அங்காளெல்லாம் வைக்கவே இல்ல என்ன தெரியுது கிசு கிசான இருக்குது. ஆமா அதுல பக்கத்துல போறாங்க வெளியே பார்த்து கொளுத்தே இல்லை எல்லாம். ஏனம்மா சண்டை பிடிக்கிறீங்களா அப்பாவோட பாருங்க மண்ணெண்ணெய் காரி வர்றாரு மண்ணெண்ணெய் சண்டை நடக்குது பாத்தீங்க மண்ணெண்ணெய் சண்டை வாங்க கொண்டாங்க அம்முவக்கா அம்முவக்கா இதே எனக்கு குப்பை வாரி குப்பை வாரியை அடுத்தடுத்து விட்டா தான் போய்க்க போகுது இடம் ஃபுல்லா போய்க்க போகுது. எல்லாரும் விட்டா தான் நீ வெள்ளாடாம பாடு. பாத்தீங்கன்னா இப்ப காணியில வந்து இங்கால மண்ணெண்ணெய் வந்து முடிஞ்சுது நம்ம அவ்வளோ அப்பா வந்து அவ்வளோ மண்ணெண்ணெய் வந்து ஊற்றி போட்டார் இங்கால வந்து ஃபுல்லா வந்து எரிஞ்சு முடிஞ்சுது நம்ம நம்ம நீங்க ரோல் வாங்கினீங்களா ஒன்று தாங்க ஒன்று ஒரு ரோல் ஒன்று சாப்பிடுவோம் வேலை செஞ்சு கிளச்சி போனோம் இல்லை என்ன வெடிக்குது இன்னும் வெடிக்க கேஸ் அடுப்பு என்ன கிடக்கும் வீட்டு கேஸ் அடுப்பில் கிடந்து அது முடிஞ்சதுங்க நாகத்து தானே குப்பைக்கு என்ன போத்துல வளர்க்கல என்ன போட்டு பாம்பு அடிச்சவன் தான் அடிக்கும் பாய்ந்துட்டேன்னா நானும் போட்டேன் ஐயா இருக்க மோசம் வாசனை முட்டை ரோல ஓ வா வா ஓடியா நான் வேலையெல்லாம் ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு நம்ம வேலையண்டு இல்லை இதில் குப்பையை வந்தாங்க ஒழிச்சு நாங்கள் வந்து நாளைக்கு அங்கெல்லாம் செய்வோம் உங்கள் பேர் என்ன இருக்கும் அதுவும் வந்து நாங்கள் எடுக்க 7 மணி எடுப்போம் ஓகே இதோட வந்து வீடியோ முடிப்போமே நம்ம இதோட வந்து எங்களை வீடியோ முடிச்சு கொள்கிறோம் எங்களோட சேனலுக்கு வச்சுருவோம் வார்த்தைகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வெள்ளான கொடுத்தீங்கன்னா நாங்கள் வர வீடியோ உடனுக்குடன் பெரும் சும்மா நோம்பலாம் வந்து எங்களை காணியை வந்து காட்டினேன் நேற்று தினம் வந்து பெருசாக வந்து காட்டுறேன் இப்போ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து காட்டியிருக்கேன் காணி இனிமேல் வந்து மேலதிக வேலையில் ஏதாச்சும்